ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்லயே நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் 4 டைப் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நோ ஆர்குமென்ட், நோ ரிட்டர்ன் டைப், வித் ஆர்குமென்ட், நோ ரிட்டர்ன் டைப், வித் ஆர்குமென்ட், வித் ரிட்டர்ன் டைப். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து இது புரியும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து நம்ம ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா, ஃபங்க்ஷன் டிஃபைன், அதாவது கால்டு ஃபங்க்ஷன். அதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ், 3 ஆர்குமெண்ட் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ல அப்படி கிடையாது. இப்போ நான் பாருங்க, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும், 2 வேல்யூ பாஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். அதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அதாவது என்ன பண்ணீங்கன்னா, நான் வேரியபிள் டூல வந்து டிஃபால்ட்டாவே வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நான் ப்ரோக்ராமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லி தரேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா இதான் மீனிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்க மாத்தி பாஸ் பண்ணலாம். வேரியபிள் 2 ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணா வேரியபிள் 2 இப்படி கிராஸா போகும். வேரியபிள் 1 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகும். இப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் இப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணி காமிக்க போறேன். அடுத்து ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு வேல்யூனாலும் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த வேரியபிள்ல வந்து ஒரே வேரியபிள்ல ஒரு டியூப்லா ஸ்டோர் ஆகும். அதை நம்ம ஃபார் லூப் போட்டு டிஸ்ப்ளே பண்ணலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். பைத்தான்ல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க போறோம். டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம் டிஸ்ப்ளே, நான் டிஸ்ப்ளேன்னு வச்சுக்கிறேன். நான் வேரியபிள் நேம் வந்து நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ். மெசேஜ் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் நேம் கமா மெசேஜ். அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கால் பண்ண போறேன். கால் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே. இப்போ நான் வந்து நேம் வந்து பாஸ் பண்றேன் பாருங்க, கௌதமன். சிங்கிள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம். பைத்தான்ல ஸ்ட்ரிங் வந்து கேரக்டர்னு ஒன்று கிடையாது. சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். ஓகே. டிஸ்ப்ளே ஆஃப் கௌதமன் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ என்ன வரும்னா, கௌதமன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு வரும் பாருங்க. அந்த ஹவாரிங்கிற வேர்டு வந்து இதுக்கு டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அதனால வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன் பாருங்க. இன்னொரு நேம் நம்ம கொடுக்க போறேன். இன்னொரு நேம் வந்து நான் வந்து சும்மா ராஜா அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா, குட் மார்னிங். இப்படி நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஹவாரி வராது, ராஜா குட் மார்னிங் அப்படின்னு வரும் பாருங்க. இந்த மெசேஜ்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, குட் மார்னிங்னு ஸ்டோர் ஆயிரும். இப்போ புரியுதுங்களா? கௌதமன் ஹவாரியூன்னு அவுட்புட் வருது. அடுத்து ராஜா குட் மார்னிங் வருது. ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ஹவாரியூங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். டிஸ்பிளே. இப்போ நான் ரமேஷ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும், ரமேஷ்க்கு என்ன வரும்னா ஹவாரி வரும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா C++, ஜாவாலாம் இது மாதிரி கிடையாது. இந்த வந்து பைத்தான்ல மட்டும்தான் இப்படி இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். டிஃபால்ட்டா வந்து ஒரு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். அதில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க. அடுத்தது கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்ல ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேரியபிள் நேம் அசைன் பண்ற மாதிரி வரும். இப்போ பாருங்க, மெசேஜ் ஈக்குவல் டு குட் மார்னிங். மாத்தி கொடுக்கலாம். நேம்ஸ் ஈக்குவல் டு கௌதமன். இப்படி நான் கொடுத்துறேன். நேம் கௌதமன் கொடுத்துட்டேன். மெசேஜ் வந்து குட் மார்னிங் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து 2வது பாராமீட்டர்ல போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இந்த மெசேஜ் அப்படிங்கிறது குட் மார்னிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, எந்த மெசேஜ்ல போய் ஸ்டோர் ஆகும், அப்படி கிராஸா போகும். அடுத்து நேம் வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆகும். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். கௌதமன் குட் மார்னிங் அப்படின்னு வந்து பாருங்க. அதே மாதிரி நீங்க நேராவும் பாஸ் பண்ணலாம். அதாவது டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா, நேம் இப்படியும் மாட்டுக்கலாம். மெசேஜ் இப்படியும் ஸ்ட்ரெயிட்டாவும் நீங்க பாஸ் பண்ணலாம். இப்போ நான் மெசேஜ்ல வந்து ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். இதுல நேம்ல வந்து நான் வந்து ராஜா அப்படின்னு மட்டும் கொடுத்துறேன். இப்போ ரன் பண்றேன்.
ஸோ இப்போ பாருங்க கரெக்டாக வருது பாருங்க. கோதமன் குட் மார்னிங் ராஜா ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கீவேர்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் கால் பண்ணும்போது அந்த மேலே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நேம்னா அந்த நேமுங்கிற வேரியபிள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் கரெக்டாக இருக்கும். மெசேஜ் ஈக்குவல் டு குட் மார்னிங் அப்படின்னா அந்த மெசேஜ் எங்கே இருக்கோ அங்கே தான் பேஸ்ட் வரும். ஸோ அதனால இதுக்கு பேர் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாலாம் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பைத்தான்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ்னா நம்ம சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார் போடணும். ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு வேரியபிள் நேம்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ நான் டிஸ்பிளேல வந்து கால் பண்ண போகிறேன். இருங்க டிஸ்பிளே. நான் ஒரு நேம் வந்து ஒரு 10 நேம்ஸ் பாஸ் பண்ண போகிறேன்னு வச்சுங்க. 10 இல்லை எவ்வளோ நாளும் பாஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் வந்து கௌதம். ஸோ அடுத்து வந்து ரமேஷ். அடுத்து வந்து ராஜேஷ். அடுத்து வந்து ராஜா. ஸோ அடுத்து வந்து மனோஜ். ஸோ இந்த மாதிரி நான் பேரை பாஸ் பண்ணோம். இது எல்லாமே எதில் பேஸ்ட் வரோம்னா நேம்ஸில் பேஸ்ட் வரோம். அந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டைப்பாக இருக்குன்னா டிப்பிளாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் n in names அப்படின்னு கொடுத்துட்டு print n. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேர்டு வந்து டிஃபால்ட்டாக நான் ஹலோ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஹலோ. ஸோ அப்படிங்கிறது எனக்கு டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதில் n கொடுத்துட்டீங்கன்னா ஹலோ கௌதம், ஹலோ ரமேஷ், ஹலோ ராஜேஷ், ஹலோ ராஜா, ஹலோ மனோஜ். ஸோ அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன்சர் வருதுங்களா? ஹலோ கௌதம், ஹலோ ரமேஷ், ஹலோ ராஜேஷ், ஹலோ ராஜா, ஹலோ மனோஜ். ஸோ இது மாதிரி வந்து வரதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இதில் டிப்லா ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் டிப்லா ஸ்டோர் ஆகுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் கொடுத்து டைப் ஆஃப் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது டிப்லா வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் டிப்பிள். ஸோ நம்ம கீழேருந்து பாஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணும், ஒரு டிப்லாவே என்ன பண்ணும் எடுத்துக்கும். ஸோ நேம்ஸில் ஸ்டோர் ஆகுது. அந்த டிப்பில் இருந்து நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. அடுத்து வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நெக்ஸ்ட் குளோபல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.